ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா என்னோட இந்த கேர்லி ஹேரை நான் எப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். என்னோட நேச்சுரல் ஹேர் டெக்ஸ்சரே கேர்லி ஹேர் தான். ஸோ நீங்கள் கேட்கலாம் கேர்லி ஹேரே செட் பண்ணலாம்ல எதுக்கு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறீங்கன்ட்டு. பட் நான் கேர்லி ஹேரும் செட் பண்ணுவேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படின்றத அப்லோட் பண்ணுறேன். ஸோ சம்டைம்ஸ் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டனும் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இஸ் ஆல் அபவுட் ஹவ் ஐ ஸ்ட்ரெயிட் மை ஹேர். இப்போ ஹேரை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்கு ஹேரை இந்த மாதிரி 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் டீடாங்கிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் பண்ணுறப்போ சிக் எதுவுமே இருக்கக்கூடாது, அதனால் நல்லா கோம்ப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த கோம்ப் யூஸ் பண்ணி சீவுறேன். அண்ட் இந்த கோம்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா கோம்ப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ ஹேரில் வந்து எந்த ஒரு ஹீட் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த ஓசிஸ் பிராண்டோட ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் இதுவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து பி பிளெண்டோட ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரேவும் இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஹேரில் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த இந்த பார்ட்டிஷனே இந்த மாதிரி ஒரு க்ரொக்கடைல் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு பார்ட்டிஷன் வந்து இந்த மாதிரி கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட்டிஷனுமே நான் வந்து 2ஆக டிவைட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நான் இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணி அதுவுமே வந்து ஒரு க்ரொக்கடைல் கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட இந்த கிளிப் இல்லைன்னா கேட்ச் கிளிப்ஸே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாரியல் பாரிஸோட ஹைலரானிக் மாய்ஸ்சரைசிங் சீரம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் என் கையில் எடுத்துகிட்டு ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட்டாக எந்த ஹேரில் நான் ஸ்ட்ரெயிட் பண்ணுறேனோ நான் அங்கே மட்டும்தான் இந்த சீரம் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, ரொம்ப ஃப்ரிஸி அண்ட் ட்ரை ஹேராக இருக்கனால இந்த மாதிரி சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து ஃப்ரிஸினஸ் கம்மியாகுது அண்ட் ஸ்டேவும் இருக்குது. ஸோ எய்தர் இது நான் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று வந்து லாரியல்லையே வந்து ட்ரீம் லென்ஸ்னு ஒரு லீவ் இன் கண்டிஷ்னர் மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு க்ரீம் பேஸ்டு. ஸோ அதுவும் நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து இதை விட இன்னுமே சூப்பராக ஸ்டே இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். ஸோ அதோட லிங்க்கும் நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட்னருக்கு வந்து இந்த ஃபிலிப்ஸ் பிராண்ட்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்ட்ரெயிட்னர். இதில் வந்து உங்களால் எந்த ஹீட் டெம்பரேச்சருமே செட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் மட்டும்தான் இருக்கும். ஆன் பண்ணால் இந்த மாதிரி ரெட் கலரில் லைட் எரியும். ஸோ எனக்கு இதுவே போதுமானதாக இருக்கனால நான் இது மட்டுமே வச்சுருக்கேன். இது வந்து அரௌண்ட் 1000 ருபீஸ் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஹீட் டெம்பரேச்சரோட ஒரு நல்ல ஸ்ட்ரெயிட்னர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐகானிக் பிராண்ட்ஸில் போகலாம். ஸோ அதோட ஸ்ட்ரெயிட்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பார்ட்டிஷன்லேருந்து கொஞ்சமாக ஹேர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து ஸ்ட்ரெயிட் பண்ணால் மட்டும்தான் ஸ்டே நிற்கும். நீங்கள் மொத்தமாக ஸ்ட்ரெயிட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும், பட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஸ்டேலாம் இருக்காது. இப்போ டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்னர் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன கோம்ப் இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோம்ப் பண்ணிவிட்டு பின்னாடியே ஸ்ட்ரெயிட்னரை வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக கொண்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கோம்ப் வச்சுட்டே ஸ்ட்ரெயிட் பண்ணுறப்போ ரொம்ப நீட்டாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு வாட்டி தான் ஸ்ட்ரெயிட் பண்ணேன், இதுலேயே எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரெயிட்னர் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெயிட்னர் இருக்குது, டெம்பரேச்சர் செட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஹை டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் ஒரு வாட்டி பண்ணாலே அது வந்து நல்லா ஸ்டே நிற்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டன் பண்ண இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு கேட்ச் கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற பின்னாடி இருக்கிற ஹேரை வந்து அகெயின் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறேன். கோம் பண்ணிகிட்டே ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனோட கீழே ஹேர் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஹேரும் அதே மாதிரி சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணால் ஹேர் டேமேஜ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆகும். இதுன்னு இல்லை, நீங்கள் எந்த விதமான ஹீட் டூல்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் வச்சாலும் ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஈவன் அது யூஸ் பண்ணாலுமே 100% டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆகும். ஸோ தட் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீக்வெண்ட் இல்லை வந்து டெய்லி யூஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, அது அட்வைசபிளே கிடையாது. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை வந்து ரொம்ப ரேராக நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஹேர் கேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு ப்ராப்பரான ஹேர் வாஷ் வித் ஒரு நல்ல ஷாம்பூ, கண்டிஷ்னர் ஒரு ஹேர் மாஸ்க் அண்ட் ஃபாலோட் பை தட் சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஹோம்மேட் ஹேர் பேக்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் கேருங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் தான். ஈவன் நீங்கள் ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் இது வந்து பண்ணணும்.
இப்போ ஸ்ட்ரெய்ட்னிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் லாஸ்ட் ஸ்டெப்பா இந்த மாதிரி ரேண்டமா எடுத்து ஒரு வாட்டி ஸ்ட்ரெய்ட்டன் குடுத்துக்கிறேன். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆயிருக்கும். அதனால ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோட ஸ்ட்ரெய்ட்டன்ட் ஹேருக்கும், என்னோட நேச்சுரல் கர்லி ஹேருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த 2 ஹேருமே எனக்கு பிடிக்கும். சம்டைம்ஸ் எனக்கு ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணணும்னு தோன்றப்ப நான் வந்து ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு சைடும் ஸ்ட்ரெய்ட்டன் பண்றேன். அது வந்து நான் ஆஃப் கேமரால பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா டைம் ஆகும். ஸோ ஸ்ட்ரெய்ட்னிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் ஸ்ட்ரெய்ட்னிங் என்னோட ஹேர் வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ லாஸ்ட்டா ஒரு ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நான் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் வால்யூமைஸ்டா தெரியணுங்கிறதுக்கு வேண்டி நான் அப்படி பண்றேன். ஸோ அதுக்காக ஃப்ரண்ட்ல இந்த மாரி கொஞ்சம் ஹேர் எடுத்துட்டு, அத வந்து நான் இந்த மாரி ஸ்ட்ரெய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இத நான் ஏன் பண்றேன் அப்படின்னா, இது நம்ம பார்ட்டிஷன் பிரிக்கும்போது கொஞ்சம் வால்யூமைஸ்டா தெரியற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது பண்றேன். ஸோ தட்ஸ் இட். ஸ்ட்ரெய்ட்னிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட். இப்போ வந்து லாஸ்ட்டா ஒரு ஸ்டெப்பு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரம் அப்ளை பண்ணணும். சீரம் வந்து மஸ்ட்டு. நீங்க வந்து ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணாதனால ட்ரை ஆயிருக்கும். கண்டிப்பா நீங்க சீரம் அப்ளை பண்ணணும். நானும் இத ரொம்ப நேரமா கேமரால காட்டுறதுக்கு ட்ரை பண்றேன். பட் ஃபோக்கஸே ஆகல. அகெயின் இது வந்து லாரியல் பாரிஸ்லருந்து எக்ஸ்ட்ராடினரி ஆயில் அப்படின்ற ஒரு சீரம். இத நான் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் என் கையில எடுத்துட்டு, நான் வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சீரம் பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் வெயிட் சீரம் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல திக்கான ஒரு சீரம். இந்த சீரம் நான் அப்ளை பண்றப்போ, என்னோட எண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, லைட்டா கர்ல் ஆயிரும். எனக்கு அந்த மாரி தான் வேணும் அப்படிங்கிறதுனால, நான் இந்த சீரம் அப்ளை பண்றேன். உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பரா ஸ்ட்ரெய்ட் பண்ணது அப்படியே இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு லைட் வெயிட் சீரம் நீங்க வந்து போடுறது பெஸ்ட்டு. சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு வாட்டி நான் கோம்ப் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரெய்ட்டன் பண்ண ஹேர் வந்து என்னோட நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்கும் இதே மாரி தான் இருக்கும். லைட்டா எண்ட்ஸ் மட்டும் கர்ல் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. பட் எனக்கு அது ஓகே தான். அதனால நான் அப்படியே விட்டுருவேன். இப்போ இந்த ஹோல் ஸ்ட்ரெய்ட்டனிங் ப்ராசஸ்மே வந்து நெறைய டைம் எடுக்கும். ப்ளஸ் வந்து பொறுமையா பண்ற மாரி தான் இருக்கும். நீங்க வந்து டக்குன்னு கிளம்புற ஒரு பெர்சன், எனக்கு சீக்கிரமா ஸ்ட்ரெய்ட்டனிங் பண்ணிட்டு கிளம்பணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க பிளான் பண்ணி ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நெறைய டிப்ஸ் கிடைச்சிருக்கும். எப்படி ஸ்ட்ரெய்ட்டன் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஐ வில் சீ யூ கைஸ் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.